ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஏசப்பா உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. குடும்பத்தை குறித்து அநேக காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டு வருகிறோம். கிட்டத்தட்ட 4-5 மாதங்களுக்கு மேலாக நம்ம குடும்பத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக கடந்த வாரத்திலும் கூட பச்சேபாலை குறித்து நாம் என்ன செய்தோம்? பிரசங்க கேட்டோம். உரியாவின் மனைவியாய் இருந்தவளாகிய தாவீதின் மனைவியாகிய பச்சேபாலிட குறித்து அவருடைய வாழ்க்கை பின்னணியை குறித்து நம்ம ஒரு சில காரியங்களை கற்றுக்கொண்டோம். பச்சேபாலின் போதனைகள் அல்லது அறிவுரைகள், அந்த தலைப்பில் நம்ம கர்த்தருடைய வார்த்தையில் இந்த நாளில் கேட்க ஏசப்பா நமக்கு உதவி செய்வாராக. பச்சேபால்ங்கிற ஒரு ராஜாவுடைய மனைவி இருந்தால், தாவீது ராஜாவின் மனைவி, அவள் எப்படிப்பட்டவளாய் இருந்தாள் என்று சொல்லி நம்ம கடந்த வாரத்தில் பார்த்தோம். இந்த நாளில் அவளுடைய போதனைகள் என்ன அப்படிங்கிறத குறித்து பார்க்க போகிறோம். நீதிமொழிகள் 31:1 ஒருவர் வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். ராஜாவாகிய லேமுவேலுக்கு அடுத்த வசனங்கள். அவன் தாய் அவனுக்கு போதித்த உபதேசமாவது. அல்லேலூயா. அப்போ ராஜாவாகிய லேமுவேலே, இந்த நீதிமொழிகள் 31 நீதிமொழிகளையும் நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த நீதிமொழிகள் 31 எழுதுனது யாருன்னா சாலமோன், அதாவது பச்சேபாலின் மகன். தாவீது ராஜாவின் மகனாய் இருக்கிற பச்சேபாலுடைய பையன்தான் சாலமோன். அந்த சாலமோனுக்கு என்ன செய்யறான்னா, தன் மகனுக்கு நல்ல ஒரு புத்திமதிகளை அறிவுரைகளை என்ன செய்கிறாங்கன்னா இந்த தாயார் கொடுக்குறாங்க. சாலமோனுக்கு 3 பேர் இருந்துச்சுன்னு கடந்த வாரத்தில் சொன்னேன். சாலமோன் அது அவங்க தகப்பன் மூலம் வைக்கப்பட்ட பேர். அடுத்து பார்த்தீங்கன்னா எதிதியா, அது கர்த்தர் மூலம் தீர்க்கதரிசியை கொண்டு வைக்கப்பட்ட பேர் எதிதியா. அடுத்து அவங்க தாய் வச்ச பேர் என்ன பேர்? லேமுவேல். அல்லேலூயா. ஆமாம், தாய் லேமுவேல்னு பேர் வச்சாங்க அப்படிங்கிறத குறித்து கடந்த நாட்களில் பார்த்தோம். ஒவ்வொரு பேருக்கும் சாலமோன்னு சொன்னால் சமாதானம்னு அர்த்தம், எதிதியான்னு சொன்னால் கர்த்தருக்கு பிரியமானவன் அன்பானவன் அர்த்தம். அப்புறம் லேமுவேல்னு சொன்னால் தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர், தேவனுக்காக ஜீவிப்பவர், அதாவது வாழ்பவர் என்று அர்த்தம். அப்படித்தான் 3 விதமான சாலமோனுக்கு பேர் இருக்குது. இன்றைக்கு பச்சேபாலினுடைய போதனைகளை, அவளுக்குரிய நீதிமொழிகளை 31 நீதிமொழிகளும் சாலமோன் தான் எழுதினாரு. ஆனால் சாலமோன் எழுதினாலும் இந்த நீதிமொழிகள் 1 to 30 வரைக்கும் அவங்க அப்பா தாவீது தன் பையனுக்கு சொன்ன போதனைகள், பச்சேபால் தன் மகன் சாலமோனுக்கு சொல்லிக் கொடுத்தது இந்த 31வது நீதிமொழிகள். கிட்டத்தட்ட இந்த சாலமோன் 3000 நீதிமொழிகள் எழுதியிருக்கிறான், அதாவது அறிவு போதனைகள். இன்னைக்கு உலக பொதுமறை திருக்குறள் சொல்லுவாங்க, 1330 குறள் இருக்குன்னு சொல்லுவாங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா 2 அடி தான் இருக்கும், மேலே ஒரு அடி கீழே ஒரு அடி தான் இருக்கும். இந்த நீதிமொழிகளும் பார்த்தீங்கன்னா 2 அடி தான். கிட்டத்தட்ட கிமு 1950 அந்த வருஷங்களிலே சாலமோன் வாழ்ந்தார். அவர் 1 அல்ல 2 அல்ல, நீதிமொழிகள் அதாவது நீதி போதனைகள் 3000 நீதிமொழிகள் எழுதியிருக்கிறார். எத்தனாயிரம் நீதிமொழிகள்? 3000 நீதிமொழிகள் எழுதி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இவர் சாலமோன் ஞானி என்று அழைக்கப்பட்டார். உலகத்திலே சாலமோனை போல ஞானிகள் இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு அவ்வளவு பெரிய ஒரு சிறந்த ஞானியாக இந்த சாலமோன் என்ன செய்தார்? காணப்பட்டார். எல்லாவற்றிலும் தெரியவனாய் மாறினார். உலகத்திலே பெரிய ஞானி. அவனுக்கு அவன் தாய் போதனை செய்தாலாம் இந்த பச்சைவல். அப்போ அவனுக்கு போதனை செய்த அவன் தாய் எவ்வளவு ஞானியா இருந்திருக்கணும், எவ்வளவு அறிவுள்ளதா இருந்திருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ராஜாவாகிய லேமுவேலே என்று சொல்லி அந்த தாய் ஆரம்பிக்குது. அவங்க சொல்லி கொடுக்குறாங்க வசனத்தை. அடுத்த 2வது வசனம், என் மகனே, என் கற்பத்தின் குமாரனே, என் பொருத்தனைகளின் புத்திரனே. இங்கே சொல்லும்போது என் மகனே, என் கற்பத்தின் குமாரனே, என் பொருத்தனைகளின் புத்திரனே அப்படின்னு என்ன சொல்லுது? இந்த அம்மா சொல்லுது. அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆமாம், நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னு தெரிஞ்சா, என் மகனே, என் கற்பத்தின் குமாரனே, என் பொருத்தனைகளின் புத்திரனே என்று சொல்லி தன் மகனை பார்த்து ஆரம்பிக்கிறாங்க, புத்தி சொல்ல வர்றாங்க. இது எப்போ சொல்ல வந்தாங்க, எப்போ இந்த பையனுக்கு புத்திமதி சொன்னாங்கன்னா, தான் பையன் ராஜாவாக போகிறான். சாலமோனுக்கு 17 வயது இருந்திருக்கலாம்னு வேத பண்டிதர் சொல்லுகிறாங்க. 17 வயது இருக்கும் பொழுது இளம் வாலிபனாய் இருக்கிறான். அவன் அவங்க தகப்பனுக்கு அப்புறம் ராஜாவாக மாறப்போகிறான். இவனுக்கு புத்திமதிகளும் ஆலோசனைகளும் அறிவுரைகளும் சொல்ல வேணும்னு அவன் தாயை கூப்பிட்டுட்டு, இந்த 17 வயசில் உள்ள பிள்ளைகளை, 17 ஒரு 20 வயசில் உள்ள பிள்ளைகளுக்கு யாராச்சும் புத்திமதி சொல்லிட முடியுமா? சொல்லுங்க. 17 வயசுலேருந்து 20 வயசுக்குள்ள இருக்கிற பிள்ளைகளுக்கு ஏதாவது புத்திமதி சொல்லிட முடியுமா? கூப்பிட்டு உட்கார வச்சிட முடியுமா? அப்போ 17 வயசுலேருந்து 20 வயசில் உள்ள பிள்ளைக்கு நம்ம ஒரு நாளும் புத்திமதி சொல்ல முடியாது, ஒரு இடத்துல உட்கார வைக்க முடியாது. அட்வைஸ்னா உங்களுக்கு பிடிக்குமா? ஆலோசனை பிடிக்குமா? பிடிக்காது. இதில் ராஜா வேற ஆக போகிறா. அப்படி இங்கே சொல்லும் போது, என் மகனே, என் கற்பத்தின் குமாரனே, என் பொருத்தனைகளின் புத்திரனே அப்படின்னு இந்த அம்மா சொல்றதுக்கு காரணம் இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த பச்சைபால் அம்மாவுக்கு நிறைய பிள்ளைங்க இருந்தாங்க. கிட்டத்தட்ட 5 ஆண் பிள்ளைகள் பிறந்தாங்க. 1 நாளாகம புஸ்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனத்தில் இங்கே வாசிங்கன்னா 4 பிள்ளைகளுடைய பேர் இருக்கும், ஒரு பிள்ளையோட பேர் இருக்காது. அந்த பிள்ளை தான் முத பிறந்த தலைப்பிள்ளை. பிறந்து ஒரே வாரத்தில் செத்து போயிடும். வியாதிப்பட்டு பிறந்து ஒரே வாரத்தில் அந்த குழந்தை இறந்து போய்விடும். அது மாத்திரமில்லை, தாவீதுக்கு அநேக மனைவிகள் இருந்தாங்க, மறுமனையாட்டிகளும் நிறைய இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஏறக்குறைய மனைவிகளுடைய பிள்ளைகளை ஏறக்குறைய 19 பேர், 19 பையங்க இருந்தாங்க. ஒரு பொம்பளை பிள்ளை இருந்துச்சு, தாமார்னு சொல்லி. அதுவும் வேதத்தில் இருக்கு. 1 நாளாகம புஸ்தகம் அந்த 4வது வசனம், 5வது வசனம், 6வது வசனம், இந்த 7 இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. அப்போது கிட்டத்தட்ட 19 பிள்ளைங்க இருந்திருக்கிறாங்க. 20 பிள்ளைகளை ஒன்று இறந்துட்டு மொத்தம் 19 பிள்ளைங்க இருக்கிறாங்க. 19 மகன்களில் சாலமோன் கிட்டத்தட்ட அவன் ரொம்ப இளையவன், ரொம்ப இளைய பையன். அதுவும் பச்சைபால் என்கிற தன் தாய்க்கு அவன் கடைசி பிள்ளையா பிறந்திருக்கிறான். அவன் ராஜாவாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. 1 நாளாகம 3:4 வாசிங்க. 3வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்களேன். முதல் 6 குமாரர்கள் எப்ரோன்கிற ஒரு இடத்துல பிறந்தாங்க. அங்கே 7 வருஷம் 6 மாதமும் அரசாண்டான். எருசலேமிலோ 33 வருஷம் அரசாண்டான். எருசலேமில 33 வருஷம் இருந்தான், ராஜாவா ஆட்சி செஞ்சான். அதுக்கு முன்னாடி எப்ரோன்ல யூதாவில் ஒரு 7.5 வருஷம் ஆட்சி செய்தானாம். யாரு? இந்த சாலமோனுடைய தகப்பன் தாவீது 30 வயசுல ராஜாவானார். 7.5 வருஷம் எப்ரோன்கிற ஒரு யூதாங்கிற ஒரு இடத்துல ராஜாவா இருந்து ஆட்சி செய்தார். அப்புறம் எருசலேம்ங்கிற ஒரு இடத்துல தலைநகரத்துல இருந்து என்ன செய்தார்? தலைநகரம் உருவாக்கி 33 வருஷம் ஆட்சி செய்தாராம். ஏன் இதை சொல்றேன்னா, கிட்டத்தட்ட தாவீதுக்கு 37.5 வயசு, 38 வயசாயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் எருசலேமில் வந்து குடியேறுகிறார். அடுத்த வசனத்தை வாசிங்க. எருசலேமில் அவனுக்கு பிறந்தவர்கள் பச்சுவால் இடத்தில் சிமியா, சாலமோன் என்னும் 4 பேரும் எருசலேமில் பிறந்தார்கள். அப்ப கிட்டத்தட்ட தாவீதுக்கு 38 வயசுக்கு மேலதான் பச்சைபாலுக்கும் என்ன செஞ்சிருக்குது, தாவீதுக்கும் குழந்தைகள் பிறந்திருக்கிறது. 38 வயசுக்கு மேல. இதுல ரொம்ப கடைக்குட்டி யாரு? சாலமோன். பச்சைபாலுடைய கடைக்குட்டி பிள்ளை சாலமோன். ஏன் இதை சொல்றேன்னா, 38 வயசுக்கு மேலதான் பச்சைபாலோடுக்கு தாவீதுக்கும் குழந்தைய பிறந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வேறு மனைவியோட குழந்தை பிறந்திருந்தாலும் அப்போ என்ன செய்யுதுன்னா, வருஷங்கள் ரொம்ப தள்ளி போகுது. தாவீது ராஜா கிட்டத்தட்ட 40 வருஷம் அரசாட்சி செஞ்சதுக்கு அப்புறம் சாலமோனுக்கு 17 to 20 வயசுக்குள்ளதான் இருந்திருக்குது. அந்த கணக்குப்படி பார்த்தா கிட்டத்தட்ட தாவீதுக்கு ஏறக்குறைய 50 வயதுல தான் இந்த சாலமோனே பிறந்திருக்கிறான். 48 50 வயதுல பிறந்திருக்கிறான். அப்புறம் 68 70 வயசு ஆகும்போது கிட்டத்தட்ட சாலமோனுக்கு 17 to 20 வயது தான் ஆயிருக்குது. அந்த சின்ன வயதுல அவன் ராஜாவாக போகிறான். அதுக்கு முன்பதாக பிறந்த பிள்ளைகளா இருக்கிறாங்க. 40 வயசு 30 வயசு உள்ள பிள்ளைகள் என்ன செய்றாங்க?
35 வயசு எல்லாம் பிள்ளைங்க பையன்கள்லாம் என்ன செய்தாங்க, தாவீதுக்கு இருந்தாங்க மூத்த மகன்கள். ஆனா அவர்களால் என்ன ஆக முடியல, ராஜாவாக முடியல. அதனாலதான் இந்த அம்மா சொல்லுது, என் மகனே, என் கற்பத்தின் குமாரனே, என் பொருத்தனைகளின் புத்திரனே அப்படி சொல்லுது. பொருத்தனைன்னு என்ன செய்யறது, கடவுளே ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளை கொடுத்தீங்கன்னா அது உமக்கே கொடுப்பேன்னு சொல்லி ஒரு சிலர் கேட்பாங்க. ஒரு சிலர் ஆண்டவரே உமக்காகவே வாழ்றதுக்குன்னு ஒரு பிள்ளைய கொடுங்க. எனக்கு நிறைய பிள்ளைங்க இருக்கலாம், 3-4 பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஆனா உமக்குன்னு ஒரு பிள்ளைய நான் தாரேன், உமக்காக வாழ்ற ஒரு பிள்ளைய கொடுங்க, அந்த பிள்ளை உமக்குன்னு என்ன செஞ்சிடறேன் நான் கொடுத்துறேன் ஆண்டவரே அப்படின்னு இந்த அம்மா என்ன செஞ்சிருக்குது, பொருத்தனை பண்ணி இருக்குது. பார்க்குறாங்க இந்த அம்மா, மூத்தவனை பார்க்குறாங்க. அம்னோனை பார்த்தா அவன் தன் சகோதரி இடத்துல தப்பு பண்ணிடுற, பாவம் பண்ணிக்கிறான், ஒழுக்கம் கட்டவனாக இருக்கிறான் அம்னோன். அவன் ராஜாவாக முடியல. இப்படி ஒழுக்கம் கட்டவனா ராஜாவாக்குன்னா அந்த நாடே ஒன்றுமெல்லாம் போயிடும். அடுத்தவன் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒருத்தன் வர்றான், அவன் அப்பனவே கொலை செய்ய பார்க்குறான், அவன் ராஜாவான நாடு உருப்பிடுமா, ஒன்றுமில்லாமல் போயிடும். அடுத்த ஒருத்தன் வர்றான் அதோனியான்னு சொல்லி, அவன் என்ன செய்யறான், அப்பாவுக்கு தெரியாம இவனை நானே ராஜான்னு சொல்லி இவனை ராஜாவாக்கிக்கிறான், அப்பாவுக்கு தெரியாம சகோதரங்கள்ட்ட சொல்லாம இவனே ராஜாவான நானே ஒரு 50 பேர் 100 பேர் கூட சேர்த்து நான் தான் ராஜான்னு அவனுக்கு அவனே பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறான். இவன் ராஜாவானா உருப்பிடுமா அந்த தேசம், உருப்பிடாது. இப்படி ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு மாதிரி இருந்தாங்க. இப்ப பத்சேபாள் நினைக்கிறாங்க, இவங்க எல்லாம் ராஜாவா வந்தா இந்த நாடு என்ன செய்யாது, நல்லா இருக்காது. நாட்டை நீதியோடு ஆட்சி செய்ய, நல்ல ஆட்சி செய்ய ஒரு நல்ல பிள்ளை, ஒரு நல்ல மகன் என்ன செய்யணும் வேணும் ஆண்டவரே. தேசம் பாழாய் இருக்குது, என்னுடைய கணவராகிய தாவீது இருக்கிற வரைக்கும் இந்த நாட்டுக்கு நல்லது நடக்கும், உமக்கு பயந்த நல்ல அமிசுத்த ராஜாவா வாழ்ந்து கொண்டிருக்கிறான், ஏழைகள் எளியவர்கள் இல்லாதவர்களுக்கெல்லாம் இரக்கம் செய்து கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆட்சி செய்கிற நல்ல ஒரு புத்திரனை எனக்கு கொடுங்க, உங்க தேசத்தை ஆளுகிறவனை கொடுங்க. பச்சேபால் அம்மா பொறுத்து இருந்து பார்த்து ஒருவனும் சரியில்லை இந்த ராஜ்யபாரத்துக்குன்னு சொல்லி, இப்போ வயதாயிருச்சு, தாவீதுக்கு கிட்டத்தட்ட 50 வயசு ஆயிடுச்சு. ஆண்டவரே இந்த தேசத்தை ஆளும்படிக்கு உமக்கு பிரியமா உமக்காக வாழ்கிற, என் கணவனை போல உமக்கென்று வாழ்கிற ஒரு நல்ல பிள்ளை வேணும் ஆண்டவரே, நீங்க தயவு செய்து கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளைய உமக்குன்னு என்ன செஞ்சிடறேன் தந்துறேன். இந்த ராஜ்யபாரத்துக்கும் இந்த ஜனத்துக்கு, உம்முடைய ஜனத்துக்காக, உம்முடைய தேசத்துக்காக, உமக்காக அந்த பிள்ளையை நான் என்ன செய்கிறேன் கொடுக்கிறேன் என்று சொல்லி என்ன செய்கிறாள், அவள் ஜெபித்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி ஜெபித்த பொழுது ஆண்டவர் ஒரு ஆண் மகனை கொடுக்கிறார். கொடுக்கிறதோடு மாத்திரமில்ல, தாவீதுக்கு எத்தனையோ பிள்ளைகள் இருந்தாலும் அவன் ஆலயத்தை கட்டுறதுக்கு ஆசைப்படுகிறான். ஆண்டவருக்காக ஆலயம் கட்டணும் ஆசைப்படும் போது ஆண்டவர் சொல்லிட்ட, இல்லை இல்லை, உனக்கு பிறக்க போகிற உன் பிள்ளை தான் என்ன செய்யணும், ஆலயத்தை என்ன செய்யணும் கட்டுவான். அப்ப இதுவரைக்கும் பிறந்திருக்கிறவங்களாம் என்ன செய்ய மாட்டாங்க. 1 நாளாகமம் 22:9, இதோ உனக்கு பிறக்க போகிற, இதோ உனக்கு பிறக்க போகிற குமாரன் அமைதியுள்ள புருஷனாய் இருப்பான், அமைதி உள்ள புருஷனாய் இருப்பான், சுற்றிலும் இருக்கும் அவன் சத்துருக்களை எல்லாம் விலக்கி அவனை அமர்ந்திருக்க செய்வேன், அவனை அமர்ந்திருக்க செய்வேன். ஆகையால் அவன் பேர் சாலமோன் எனப்படும், அவன் பேர் சாலமோன் எனப்படும். அவன் நாட்களில் இஸ்ரவேலின் மேல் சமாதானத்தையும் அமெரிக்கையும் அருளுவேன். அவன் நாட்கள்ல என்ன செய்யணும், அமைதியா இருக்கும், சமாதானமா இருக்கும், பக்கத்து நாட்டில் யுத்தமே வராது, இந்த ஜனங்க ரொம்ப சந்தோஷமா ஒரு குறையில்லாம நிம்மதியா இருப்பாங்க அப்படின்னு தாவீது கிட்ட சொல்றாரு, அவங்க அப்பா கிட்ட சொல்றாரு. இந்த பையன் பிறக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டார் ஆண்டவர், இனி பிறக்க போற பிள்ளைதான் ராஜாவா வரும், இதுவரைக்கும் இருக்கிற எவனையுமே நான் ராஜாவாக என்ன செய்யவில்லை, தெரிந்து கொள்ளவில்லை. அவன் சுத்தர் தாவீதும் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு என்ன செஞ்சாங்க, 7-8 குமாரர்கள் இருந்தாங்க. அதுல கடைக்குட்டி யாரா இருந்தா, தாவீது தான் இருந்தான். அத்தனை மூத்தவர்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளாம இளையவனை கர்த்தர் என்ன செய்தார், தெரிந்து ராஜாவாக மாற்றினார். ஆடுகளை மேய்த்தவனை அரசனாய் மாற்றி விட்டார். அதுபோல இப்ப இருக்கிற மூத்தவர்களை நான் தெரிந்து கொள்ளவில்லை, இனி பிறக்கப்போற ஒரு இளைய குமாரன் ஒருவன் பிறப்பான், அவன் தான் இந்த நாட்டை என்ன செய்வான், ஆளுவான். அவன் அவனுடைய ஆட்சி ரொம்ப பொற்காலமா இருக்கும், யுத்தங்களே இல்லாத ஆட்சியா இருக்குதும் அப்படின்னு சொன்னார். அவன் அமைதியான புருஷனா இருப்பான், அவன் மூலம் தேசத்துக்கும் குடும்பத்துக்கும் எல்லாத்துக்கும் சமாதானம் நிம்மதி மட்டுமே இருக்கும்.
அப்படிப்பட்டவன் ஒருத்தரை பிறக்க பண்ணுவேன். ஆனால் அவன் பேர் சாலமோன்னு பேர் வை. சாலமோன் சொன்னார் சமாதானம் என்று சொல்லி அர்த்தம்னு சொல்லி சொன்னார். சாலமோன்னு என்ன அர்த்தங்க? சமாதானம்னு பேர் வச்சிரு, உன் தேசம் சமாதானமா இருக்கணும். ஏன் தாவீது ஜெபம் பண்றான், ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே நான் ஆட்சி செஞ்சு இந்த 40 வருஷ காலம் நான் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிற இந்த காலங்கள் எல்லாமே ஒரே யுத்தங்களா இருக்குது. பக்கத்து நாடை பிடிக்க, எதிர்த்த நாடை பிடிக்க, சுற்றியுள்ள நாடை பிடிக்க, அண்டை நாடை பிடிக்கணும், எல்லா நாடையும் பிடித்து கொண்டு யுத்தம்னு நான் யுத்தம் செய்து கொண்டே இருக்கிறேன். என் ஜனங்களும் ஓயாமல் யுத்தம் செய்து கொண்டு அக்கம் பக்கத்தில் உள்ள சத்துருக்களை அடக்கி ஆளும்படி யுத்தம் செய்து கொண்டே இருக்கிறாங்க. இந்த ஜனத்துக்கு ஒரு இளைப்பாறுதலே இல்லையே, என் ஜனத்துக்கு, என் இராணுவத்துக்கு, இந்த தேசத்துக்கு ஒரு நிம்மதி இல்லையே ஆண்டவரே என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறான். ஜனத்துக்காக அவன் ஜெபிக்கிறான். ஆண்டவரே என் ஜனங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்க நிம்மதியாக இருக்கணும், ஒரு குறைவில்லாமல் இருக்கணும், அவங்க நல்லா இருக்கணும் ஆண்டவரே. ஏன் ஆட்சியில் எப்படி நடக்கலையே இது வரைக்கும் அப்படி சொல்லி அவன் ஜெபிக்கிறான். ஏதோ ஒரு யுத்தங்கள், ஏதோ ஒரு போராட்டங்கள் நடந்து கொண்டே இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம் சொல்றீங்க. ஆரம்ப கட்டத்தில் இந்த அரசாங்கத்தை சிறப்படுத்துகிறான். புதுசாக ஆரம்பிச்சிருக்க இந்த ராஜாங்கத்தை அவன் சிறப்படுத்துறதுக்கு யுத்தங்களை செய்ய வேண்டியதாக போயிடுச்சு. இனி அடுத்து வருகிற தலைமுறையாவது இது சமாதானமாக நிம்மதியாக இருக்கணுமேன்னு கேட்கும்போது கர்த்தர் சொல்ற, ராமா ஜனத்துக்கு சமாதானத்தை அருளி செய்வேங்கிறார். உன் சனத்துக்கு என்ன செய்வேன்? சமாதானத்தை அருளி செய்வேன், உன் ஜனத்தை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிறார். ஒருவேளை நீங்கள் பிரச்சனையோடு, போராட்டங்களோடு, கஷ்டங்களோடு வந்திருந்தா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, உன் வாழ்க்கையிலே நீ சமாதானம் தான். அல்லேலூயா. இனி உன் வாழ்க்கையில நிம்மதி தான். உன் அலைச்சல்களுக்கு முடிவு, உன் கண்ணீருக்கு முடிவு, உன் ஏக்கத்துக்கு முடிவு, உன் குறைவுகளுக்கு முடிவு நான் உண்டு பண்ணுகிறேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நான் உனக்கு சமாதானத்தை அருளி செய்ய போகிறேன். அல்லேலூயா. நான் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர் என்று சொல்லி இருக்குது. நான் உன்னை ஆசீர்வதித்து காப்பேன். உன் எல்லை எங்கிலும் சமாதானத்தை உண்டு பண்ணுவேன். சுற்றிலும் பிரச்சனையா இருக்குதுன்னு நினைக்கிறையா? உன் தனிப்பட்ட வாழ்க்கையில பிரச்சனைக்கு நினைக்கிறியா? உன் குடும்பத்துக்குள்ள பிரச்சனையா இருக்கு நினைச்சு கொண்டிருக்கீங்களா? ஒரு நிம்மதியே இல்லை, வெகு பாடுபடுகிறேன், கடினமாய் உழைக்கிறேன், கஷ்டப்படுகிறேன், நிம்மதியாய் உறங்க முடியல, நிம்மதியாக சமாதானமாக என்னால் என்ன செய்ய முடியல, இருக்க முடியல, ஏதாவது ஒரு காரியம் என்னை கஷ்டப்படுத்தி கொண்டே இருக்குது, ஏதோ ஒரு தேவை, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு நெருக்கம் என்னை சுற்றி கொண்டே இருக்குது, ஒரு சமாதானம் இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், இன்று முதல் கர்த்தர் உனக்கு சமாதானத்தை அருளி சேர போகிறார். அல்லேலூயா. இன்று முதல் உனக்கு சந்தோஷத்தை கர்த்தர் கிருபையாய் தரப்போகிறார். அல்லேலூயா. இனி உன் எல்லை எங்கிலும் சமாதானம் உண்டாக போகுது. சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இனி இருக்க போவதில்லை. உன் எல்லை எங்கிலும் கர்த்தர் சமாதானத்துக்கு தந்தருள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இனி ஒரு குறைவு உனக்கு இருக்க போவதில்லை என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே சமாதானத்தை தந்தருள போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ பாருங்க, அதனால தான் பொருத்தனையின் புத்திரனே என்று சொல்லி யார் சொல்லுகிறது? பச்சைவாலி. இத்தனை பிள்ளைகளை பெற்றிருந்தாலும் இந்த சாலமோன் யார்? என் பொருத்தனையின் புத்திரன். இந்த நாட்டுக்கு நிம்மதியை கொடுக்க போகிறான், என் கணவனுக்கு ஒரு நிம்மதியை சமாதானத்தை கொண்டு வர போகிறான், இந்த ஜனங்களுக்கு ஒரு நிம்மதியை கொண்டு வர போகிறான், கர்த்தருக்காகவே வாழப்போகிறான். அதனால தான் அந்த அம்மா மட்டும் சாலமோன் இவனால் சமாதானம் வரப்போகுதுன்னு பேர் வச்சிருந்தாலும், எதிதியா கர்த்தருக்கு அன்பானவன், கர்த்தருக்கு பிரியமானவன், கர்த்தரே அவனுக்கு பேர் வச்சிருந்தாலும், ஊழியக்காரன் மூலம் அன்பானவன், கர்த்தருக்கு ஆண்டவருக்கு பிரியமானவன், அன்பானவன் பேர் வச்சிருந்தாலும், தகப்பன் மூலம் இவன் மூலம் சமாதானம் தேசத்துக்கு வரப்போகுது அப்படி சொல்லி பேர் வச்சிருந்தாலும், இந்த அம்மாவுக்கு ஒரு தனி அர்ப்பணிப்பு இருக்குது. என்னன்னா, இவனை கர்த்தருக்காக என்ன செய்யணும். தாவீது நினைச்சாரு, சமாதானம் உள்ள வாழ்க்கை வாழுகிறவனும் இந்த நாட்டையும் சமாதானமா நடத்துகிற ஒரு மகன் தேவைன்னு சொல்லி ஜெபிச்ச போது, அப்படிப்பட்ட சமாதானத்தை கொண்டு வருகிறவனே சமாதானம் உள்ளவனாய் தகப்பனுக்கு கொடுத்தார். ஆண்டவருக்கு தாவீதை போல, தாவீதுன்னா பிரியம், கர்த்தருக்கு பிரியம், நேசம்னு அர்த்தம். தாவீது நேசமானவன், பிரியமானவன் அர்த்தம். யாருக்கு? ஆண்டவருக்கு. அதே போல தாவீதை போல எனக்கு பிரியமான நேசமான ஒருவன் தேவைன்னு சொல்லி கர்த்தர் அவனுக்கு எதிதியான பேர் வச்சு எனக்கு பிரியமானவன், ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு பிரியமானவன், எனக்கு அன்பானவன் சொல்லி என்ன செய்கிறார்? பேர் வைக்கிறார் இந்த சாலமோனுக்கு. அல்லேலூயா. இந்த தாய் என்ன செய்யறா? அவளுக்கு ஒரு பொருத்தனை இருக்குது.
எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் நான் இவனை ஆண்டவருக்குனே என்ன செய்கிறேன், இவன் ஆண்டவருக்காக கர்த்தருக்காகவே இவன் வாழணும்னு சொல்லி கர்த்தருக்காக வாழுகிறவன், கர்த்தருக்காக அர்ப்பணிக்கப்பட்டவன் பேர் வச்சு அந்த அம்மா அப்படி கூப்பிடுது, லேமுவேலேன்னு கூப்பிடுது. அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்படி கூப்பிடுது அந்த பையனை? லேமுவேல் அப்படி சொல்லி செல்ல பேர் கூப்பிடுது. ஏன்னா நான் ஒரு பிள்ளை ஆண்டவருக்காக அர்ப்பணிப்பேன்னு சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமீன், சோத்திரம். அதனால தான் இந்த அம்மா சொல்லுது, என் பொருத்தனை என் புத்திரன் நீ, என் கற்பத்தின் குமாரன் நீ, என் மகன் நீ அப்படின்னு உரிமையா சொல்லி அவனை உட்கார வைக்குது. 17 வயசுலேருந்து 20-25 வயசுக்குள்ள உள்ள பிள்ளைகளை நீங்கள் உட்கார வச்சு ஒரு 10 நிமிஷம் பேசினா ஆரம்பிச்சுட்டாங்க ஐயா அறுவையா அப்படிம்பாங்க. அந்த இருக்கிறாங்க 17-18 வயசுல பிள்ளைங்க இருக்கிறாங்க. உங்களை கூப்பிட்டு நீங்கள் ஒரு அரை மணி நேரம் உங்கள் தாய் தப்ப நீங்கள் கூப்பிட்டு பேசிடுங்க பார்க்கலாம். உட்கார வச்சு ஒரு ஆலோசனை சொல்லி ஒரு அரை மணி நேரம் எப்படா முடிப்பாங்கன்னு தான் அவங்க யோசிப்பாங்க. ஏன்னா வயது அப்படி, பிள்ளைகளை நம்ம குறை சொல்ல முடியாது. இளம் வயது, புத்தி சொன்னாலும் என்ன செய்யாது, அது செய்யாது இது செய்யாது, கடிஞ்சு சொன்னாலும் பிடிக்காது, புத்தி சொன்னாலும் பிடிக்காது, அட்வைஸ் பண்ணாலும் பிடிக்காது, ஃப்ரீயாகவே இருக்க மாட்டேங்காங்க அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. பசங்களோ பொண்ணுங்களோ என்ன செய்வாங்க, ஃப்ரீயாகவே விட மாட்டேங்காங்கன்னு. ஆனால் அப்படிப்பட்ட ஆளை உட்கார வச்சு என்ன செய்யணும், ஆலோசனை சொல்லணும். யார் சொல்லணும் ஆலோசனை? புத்திமதி. யார் சொல்கிறாங்க? தாய் போதகத்தை மறவாதே, தகப்பனுடைய புத்திமதியை தள்ளாதேன்னு வேதவசம் சொல்லுது. ஆமாவா இல்லையா? தாய் போதனை பண்ணணும் பிள்ளைக்கு. சின்ன குழந்தையா இருக்கும்போது மட்டும் போதனை அல்ல, தோளுக்கு மேலே வரும் பொழுதும் அந்த பிள்ளைகளை பக்குவமாக உட்கார வச்சு என்ன செய்யணும், அவங்கள போதிக்கணும். நீ எப்படி உடவுடுத்தணும், நீ எப்படி பேசணும், நீ எப்படி இருக்கணும், ஒரு பையனுக்கோ ஒரு பொண்ணுக்கோ என்ன செய்யணும், போதிக்கணும். ஒரு தாய், ஒரு குணசாலியான ஸ்திரீ தாம் பிள்ளைய கடைசி வரைக்கும் அவள் புத்திமதி போதிக்கிறவளாக இருப்பான், ஆலோசனை சொல்வாள் அன்பாக. ஆனால் இன்னைக்கு அவனுக்கே தெரிஞ்சுக்கிடுவான், அவன்கிட்ட சொன்னால் கேட்க மாட்டான். இன்னைக்கு அப்படி விட்டுறோம். சின்ன வயசில் விவரம் தெரியாதுன்னு சொல்லிடுவோம். என்ன சொல்லுவான், சின்ன பிள்ளைங்க ஒன்றும் தெரியாதுங்க, சின்ன குழந்தைக்கு என்ன தெரிய போதுங்க, அவன்கிட்ட போய் சொன்னால் புரிஞ்சுக்கிடுவானா? வளர வளர அவனே என்ன செஞ்சுக்கிடுவானா? வளர வளர அவனே என்ன செய்வானா? சொல்லுங்க, அவனே தெரிஞ்சுக்கிடுவான். அப்புறம் கொஞ்சம் வளர்ந்துட்டான், வளர்ந்த பையன்ட்ட போய் என்னத்தை பேச அப்படின்னு சொல்லிடுவோம். அப்போ எப்போ தான் சொல்ல போறீங்க? அப்போ பிள்ளைகள் உருப்படாம போகிறதுக்கு யார் காரணம்? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ பிறந்து வளரும் போது கொஞ்சம் விவரம் தெரிய ஆரம்பிக்க அந்த பிள்ளைகளுக்கு போதனைகளும் புத்திமதிகளும் அறிவுரைகளும் சொல்லிக்கொண்டே இருக்கணும். சொல்லி சொல்லி அந்த பிள்ளைகளை அதில் நடக்க வைக்க, அதில் பழக்க வைக்கணும். அவங்கள பழக்கி ட்ரைனிங் பண்ணி அப்படி மேலே கொண்டு வரும். வாலி வயசு தோளுக்கு மேலே வளர்ந்துட்டா தோல்ன்ட்டாங்க, அதனால புத்திமதி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா? தோளுக்கு மேலே வளர்ந்தா தோலை, அதனால அடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆலோசனை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்களா? புத்திமதி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்களா? சொல்லணும் அவங்க கேட்குற விதத்தில். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ இந்த சாலமோனுக்கு அந்த தாயானவள் சொல்லுகிறாள், பட்சேபாள் தன் மகனுக்கு கூப்பிட்டு சொல்லும் பொழுது, உடனே என் மகனே, என் கற்பத்தின் குமாரனே, என் பொருத்தனின் புத்திரனே அப்படின்னு அந்த அந்த அப்படி சொன்ன உடனே அவனுக்கு என்ன செய்யுது? அப்படி உங்கள் பிள்ளைகள் நீங்கள் சொல்லி பாருங்களேன். என்னம்மா சொல்லுமா, ஏம்மா இப்படி பண்ணுற, சரி சொல்லுமா அப்படி சொல்லி என்ன செய்வாங்க? இங்கே வந்து உக்காரு, சொல்கிறத கேளு. கேட்க முடியாது, போமா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருவான்? சொல்லுங்க, உனக்கு வேலையே இல்லாமல் போமா, நாங்கள் விளையாட போனோம், நாங்கள் படிக்க போனோம், அதை போனோம், இதை பண்ணணும், ஓடிடுவான். திரும்பி பார்க்காம ஓடிடுவோம். எங்கள் அம்மா கூப்பிட்டா அருவா போட்டுரும்னு நினச்சிட்டு அவன் ஓடுவான். நீ கூப்பிடுற செயலே அப்படி கூப்பிட்டேன்னா, ஒரு தாயார் நீங்கள் கூப்பிட்ற செயலில் கூப்பிட்டா அவன் உட்கார விதத்தில் என்ன செஞ்சிருவான்? உட்காந்துருவான். என்னம்மா இத்தனை பேர், என் மகன், நான் உன் மகன் தானே, என் மகன் கற்பத்தின் குமாரன் பொருத்தின பொருத்தின இத்தனை வார்த்தையை சொல்லி ஏம்மா என்னை கூப்பிட்ற அப்படின்னா, நீ என் மகன், எல்லாரும் எனக்கு 4 பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஆனால் நீ என் மகன், ஏன் கற்பத்தின் குமாரன், ஏன் பொருத்தனை புத்திரன் ஏன் சொல்கிறேன் தெரியுமா? உன்னை குறித்து என்ன செஞ்சுருக்கிறேன், நான் பொருத்தனை பண்ணியிருக்கிறேன்னு சொல்கிறேன். அப்படி அல்லேலூயா, அல்லேலூயா. என்னமா பொருத்தனை பண்ண? பொருத்தனையை குறித்து அமைதியாக சொல்லிட்டு, நீ ராஜாவாக போகிற, இதுவரைக்கும் சாதாரணமாக நீ இருந்திருக்கலாம், இனி இந்த நாட்டை அரசாள போகிறாய், உன்னை நான் பொருத்தனை பண்ணியிருக்கிறேன், அந்த பொருத்தனைப்படி நீ வாழணும். நீ ராஜாவா வாழ்றையோ சாதாரண இளவரசனா வாழ்றையோ அது எனக்கு தெரியாது, ஆனால்
உன்னை நான் பொருத்தனை பண்ணக்கு எதுக்கு? ராஜாவாக இருக்கிறதுக்கு அல்ல, அந்த காரியத்துக்கு அல்ல. ஒரு நல்ல மகன் ராஜாவாக தாவீது வேண்டிக் கொண்டார், அப்படி பிள்ளை பெற்றெடுத்தார். கர்த்தர் எனக்கு பிரியமான பையன் ஒருவன், தாவீதை போல ஒருவன் இன்னும் அடுத்த தலைமுறைக்கு வேணும்னு சாலமோனுக்கு பேர் வச்சாரு. ஆனா நான் உனக்கு ஏன் பேர் வச்சேன் தெரியுமா? லேமுவேலுன்னு. நீ தேவனுக்காகவே வாழ வேண்டும், நீ தேவனுக்குன்னே உன்னை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறேன், நீ முழுவதும் ஆண்டவருக்காகத்தான் வாழணும், நீ ஆண்டவருக்கு உரியவன், அப்படி உன்னை பொருத்தனை பண்ணிட்டேன் பான்னு சொல்லி அந்த அம்மா என்ன செய்து? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி கூட்டனே இந்த பேர்ல இத்தனை அர்த்தம் இருக்குதா, நீ கூப்பிடுறதுல இத்தனை இது இருக்கா அப்படின்னு வாயை பழக ஆரம்பிச்சிருவான். ஆமாவா இல்லையா? இங்க அரைச்சமாவே அரைச்சிட்டு இருந்தீங்கன்னா அவன் என்ன செஞ்சிருவாங்க? ஓடிடுவாங்க. நான் இப்போ பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன், பேசினதவே பேசிட்டு பண்ண பிரசங்கமே திரும்ப திரும்ப பண்ணியிருந்தேன், நீங்கள் கேட்பீங்களா? இப்போ அப்படி கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு அந்த அம்மா ஆலோசனை சொல்ல ஆரம்பிக்குது. இப்படி அன்பா கூட்டன்னு அவனை அறையில் உட்கார வைத்து இப்போ போதனை ஆரம்பிக்குது. அங்கே செய்யாது இது போதைங்க வா, அப்போ பண்ண அப்படியெல்லாம் என்ன செய்யல. அதுதான் அப்படி கூப்பிட்டோன்னா அவன் நிற்காம திரும்பி பார்க்காம ஓடி இருந்திருப்பான். அப்படி இல்லை, இங்கே வான்னு கூப்பிட்டு அன்பா கூப்பிட்டு உட்கார வச்சவனுக்கு அன்பா நிதானமா என்ன செய்யுது? ஆலோசனைகளை புத்திமதிகளை சொல்ல ஆரம்பிக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு அவன் பாருங்க 2வது 3வது வசனம் வாசிக்கலாம். ஸ்திரீகளுக்கு இங்க ஆரம்பிக்கும் போது எப்பா உட்காருன்னு சொல்லிட்டு, நீ பொருத்தனை பண்ணப்பட்ட மகன், நீ கடவுளுடைய பிள்ளை, அதனாலதான் ஆண்டவர் சொல்கிறாரு நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், அவன் எனக்கு. யார் சொல்லுகிறது? கர்த்தர் சொன்னார். யாரை பார்த்து? சாலமோன்கிற பையனை பார்த்து சொன்னார். அல்லேலூயா. நான் அவனுக்கு தகப்பனா இருப்பேன், நான் அவனுக்கு தகப்பனா இருப்பேன், அவன் எனக்கு என்ன செய்வான்? பிள்ளையா இருப்பான்னு சொன்னார். அல்லேலூயா. யாருக்கும் அப்படி சொல்லியிருக்கிறாரா? பைபிளில் வேற யாருக்கும் அவன் என் பையனா இருப்பான், நான் அவருக்கு தகப்பனா இருப்பேன்னு சொன்னதில்லை. ஏன்னா பச்சைபால் அம்மா உம்முடைய பிள்ளை உமக்காகவே கொடுத்தேன், உமக்காகவே என்ன செய்வான்? வாழ்வான்னு அர்ப்பணிச்சிருந்தா அப்படி. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அப்படி இருந்ததுனால கர்த்தர் அப்படி அவனை பார்த்து சொன்னார், அவன் என் குமாரனா இருப்பான், நான் அவன் பிதாவா இருப்பேன், அவன் சிங்காசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் சிறப்பற்றிருக்கும்னு சொல்லி அங்கே சொல்லுகிறார். இங்கே கூப்பிட்டு உட்கார வச்சுன்னு சொல்லுது. ஆலோசனை, உன் ஸ்திரீகளுக்கு உன் பலனையும் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னு சொன்னா நீ விபச்சாரத்துக்குள்ளேயோ வேசித்தனமோ நீ பண்ணிடக்கூடாது. வாலிப வயசுல இருக்கிற, வாலிப பையனா இருக்கிற, இளம் வாலிபனா இருக்கிற, நீ விபச்சாரமோ வேசித்தனமோ செய்து விடாத. அந்த பாவங்களை ஒரு நாள் நீ என்ன செஞ்சிடாத, பண்ணி விடாதன்னு சொல்லி ஆரம்பிக்குது. அல்லேலூயா. அதோட மாத்திரம் இல்லை, இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். உபாகமம் 17வது அதிகாரம் 17வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அவன் இருதயம் பின்வாங்கி போகாதபடி, அவன் இருதயம் பின்வாங்கி போகாதபடி, அவன் அநேகம் ஸ்திரீகளை படைக்க வேண்டாம், அநேகம் ஸ்திரீகளை படைக்க வேண்டாம் என்று சொன்னால் அநேகம் ஸ்திரீகளை திருமணம் பண்ணாது இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ராஜாக்கள் அந்த காலத்துல நிறைய மனைவிகளும் நிறைய மறுமனையாட்டிகளும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருப்பாங்க. அநேகம் திருமணங்களை முடித்து கொள்வாங்க. அப்படி அநேக திருமணங்களை நீ என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது. பார்த்தீங்கன்னா இந்த உபாகமம் 17ல் 15லிருந்து 20 வரைக்கும் உள்ள வசனங்கள் ராஜாக்களுக்குரிய பிரமாணம். ஒரு ராஜா எப்படி வாழணும், எப்படி இருக்கணுங்கிறத அவர் எழுதி வைக்கிறார். மோசே மேல சொல்லி எழுதி வைக்கிறார். அப்ப இந்த அம்மா எதை சொல்லுது? பிரமாணத்தை சொல்லுது. எப்பா ராஜாவா நீ மாற போற, உன் அப்பா சாணத்துல நீ ராஜாவா ஆக போகிற, பிரமாண ராஜாவுடைய பிரமாணம் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆனா ஸ்திரீகளுக்கும் உன் பலனை கொடுத்து விடாதனா அநேகம் ஸ்திரீகளை நீ மனமுடிக்கவும் கூடாது. விபச்சார வேசித்தனங்கிற பாவத்தையும் நீ என்ன செய்யக்கூடாது, செய்து விடக்கூடாது. இது கர்த்தருக்கு பிடிக்காது, இது ஆண்டவருக்கு பிடிக்காது.
நீ அதை செய்யக்கூடாது என்று சொல்லி ராஜாவாக அபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடியே, பட்டாபிஷேகம் பண்ணுகிறதுக்கு முன்னாடியே புத்திமதிய மகனை கூப்பிட்டு வச்சு சொல்லுது அந்த அம்மா. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்புறம் அந்த நீதிமொழிகள் இல்லை 31 அந்த 3ஆம் வசனத்தில் வாசிக்கலாம் தொடர்ந்து. ராஜாக்களை கெடுக்கும் காரியங்களுக்கு உன் வழிகளையும் கொடாதே. ராஜாக்களை கெடுக்கும் காரியங்களுக்கு உன் என்ன செய்யாத, உன் வழியே என்ன செய்யாத, கூடாத. ராஜாக்களை கெடுக்கிற காரியங்கள் இருக்குது, அதுக்கு உன் வழியே கூடாதுன்னு சொல்லிட்டு ராஜாக்களை கெடுக்கிற காரியங்கள், பிரபுக்களை கெடுக்கிற காரியங்கள் என்ன என்று சொல்லி என்ன செய்யற அப்படி அங்க அடுத்து சொல்ற அப்படி 14ஆம் வசனத்துல, ராஜரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல. திராட்சை ரசத்தை குடிக்கிறது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல. லேம்பு வேலை அது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல. மதுபானம் பிரபுக்களுக்கு தகுதி அல்ல. அப்ப என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, ஃபர்ஸ்ட் விபச்சாரம் வேசித்தனங்களை பண்ணாத. அநேக மனைவிகளும் மறுமனையாட்டிகளை நீ என்ன செய்ய, திருமணம் முடிக்க கூடாது, ஸ்திரீகளுக்கு உன் பலனை கொடுத்து விட கூடாதுன்னு சொல்லி அந்த புத்திமதிகளை அந்த அம்மா சொல்லுகிறது. அல்லேலூயா. பச்சேபால் அம்மா இருக்கிற வரைக்கும் இந்த சாலமோன் நன்றாகத்தான் வாழ்ந்தார். அவர் தாயார் போன அப்புறம் கொஞ்ச காலம் நல்லா இருந்தார். கடைசி காலத்தில் அவர் என்ன செய்தார், பின்வாங்கி பல தவறான காரியங்களை செய்தார் அது பிற்பாடு. ஆனால் இந்த அம்மா சொல்லுது என்ன செய்யக்கூடாது, பிரபுக்களை கெடுக்கிற காரியம், ராஜாக்களை கெடுக்கிற காரியம் என்னங்க, குடிக்கிறது. குடியை கெடுக்கும்னு உலகம் சொல்லிடுச்சு. ஆனால் ஒரு ராஜா குடிச்சா, ஒரு பிரபு குடிச்சா, ஒரு அதிகாரி குடிச்சா, அவன் ஆட்சி செய்கிற அந்த இடமே, அந்த ஊரே, அந்த நாடே ஒன்றுமில்லாமல் போயிருமா. ஒரு தாசில்தார் குடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தாலுகாவே உருப்படாமல் போயிடும். ஏன்னா அந்த தாலுகாவே ஆட்சி செய்கிறது யாரு, ஒரு தாசில்தார். ஒரு எம்எல்ஏ, ஒரு தொகுதியை ஆட்சி செய்கிற ஒரு எம்எல்ஏ குடிக்கிறவங்களா இருந்தா அந்த தொகுதியே உருப்படாமல் போயிட. ஏன், ஒரு மாநிலத்தை ஆளுகிறவர்கள் குடிக்கிறவங்களா இருந்தா அந்த மாநிலமே ஒன்றுமில்லாமல் போய்விடும். தேசத்தை ஆளுகிறவங்க குடிக்கிறவங்களா இருந்தா, விபச்சார வேசித்தனம் பண்ணுகிறவங்களா இருந்தா அந்த தேசமே ஒன்றுமில்லாமல் அழிந்து போய்விடும். ஏன்னு சொன்னா அங்க சொல்றாரு, அது தகுதி கிடையாது, அது குடிக்க கூடாது. அல்லேலூயா. ஏன்னா 5ஆவது வசனத்துல சொல்றாங்க பாருங்க, மதுபானம் பண்ணினால் அவர்கள் நியாய பிரமாணத்தை மறந்து சிறுமைப்படுகிறவருடைய நியாயத்தை புரட்டுவார்கள். அங்க என்ன சொல்றாருன்னா, மதுபானம் பண்ணா ராஜாக்களும் பிரபுக்களும் அதிகாரிகளும் குடிக்கிறவங்களா இருந்தா என்ன நடக்கும்னு சொன்னா, நியாய பிரமாணத்தை மறந்துடுவாங்க, நியாயத்தை மறந்துடுவாங்க, நீதி நெறிகளை மறந்து விடுவாங்க. அவங்க அநியாயம் செய்ய ஆரம்பிப்பாங்க. எடுத்தன ஏழைகளுடைய வயிற்றுல தான் அடிப்பாங்க. சிறுமைப்பட்டவர்கள் எளியவர்களுடைய நீதியை ஒடுக்கிடுவாங்க. அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய செய்ய வேண்டிய நன்மைகளை செய்ய மாட்டாங்க. சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். அநாதைகளுக்கும் திக்கற்றவர்களும் தகப்பனாய் கர்த்தர் இருக்கிறார். ஒருவன் அவர்களுக்கு கெடுதல் செய்தால் உடனே கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். அதை எளிதில் விட்டுவிட மாட்டார், மன்னிக்கவும் மாட்டார், உடனே நியாயம் செய்வார். திக்கற்றவர்கள், அநாதைகள், விதவைகள், இல்லாதவர்கள், வறியவர்களை, எளியவர்களை ஒடுக்கினா உடனே கர்த்தர் என்ன செய்வார், அதற்கு நியாயம் செய்வார். அதை சும்மா விட்டுவிட மாட்டார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறான். இந்த சிறியர்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதுக்கு நான் பதில் தருவேன் என்று சொன்னார். சிறியர்கள் மேலையும் எளியவர்கள் மேலையும் ஏழைகள் மேலையும் சிந்தை உள்ளவர், அப்படிப்பட்டவங்க மேல நீங்க சிந்தை வச்சுங்கன்னு சொன்னா உங்க மேல கர்த்தர் பிரியமாயிருப்பார். அவங்களை அற்பமா ஏளனமா எண்ணக்கூடாது, அவங்களை பரிகசிக்க கூடாது, தள்ளிவிடக்கூடாது. ஒருத்தங்க நீட்டா நல்லா டிக்டாப்பா வந்தா ஐயா 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 சார், ஐயா சார், ஐயா சார்பாங்க. கொஞ்சம் பரிதாபமா அந்த அளவுக்கு டீசெண்டா இல்லாம ஏதோ ஒரு மாதிரி இருந்தா ஐயாவும் கிடையாது சாரும் கிடையாது. என்ன யார் நீ அப்படியா, சரி, அப்படி அவங்க மரியாதை கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கே பாருங்க, நான் நீட்டா இன் பண்ணி நல்லா டிக்டாப்பா பயங்கர பந்தாவாதா சார், பிரேஸ்லெட் மாஸ்டர் வாங்கய்யா அப்படிமாங்க. சாதாரணமாக சட்டப்பட சொல்லுங்க யாருங்க, அப்படியா பாஸ் வந்துங்க, பாஸ்டா, சரி 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 அவர் தானே வந்துட்டு போட்டோம் அடிப்பாங்க.
அப்படியே ஒரு கார்ல இருந்து இறங்கினா கேட்டுக்கு முன்னாடி சோத்திரம் 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 போடுவாங்க 1000 தடவை வீட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடி. ஏதோ ஒரு டிவி ஸ்பீட் அப்படின்னா பாஸ்ட் வந்திருப்பாரு, என் வீட்டுக்கு டிவி ஸ்பீட்டி வருதுன்னா அவர் தான் வருவா, அப்படி யாரும் வருவா அப்படி, அதாவது வரட்டும் அவர் வந்துக்குருவார் அப்படிங்கிறது. ஆமாவா இல்லையா? சொல்ல மாட்டேங்க. ஒரு சஃபாரி போட்டு கோட் சுட்டு போட்டு பிரைஸ் லார்ட் பிரதர் சிஸ்டர் அப்படின்னு ஒன்று, ஐயோ ஐயோ எங்கள் வீட்டுக்கு வந்துக்கிட்டீங்களா, ஐயா சொல்லியிருக்கலாம்ல நான் ஐயா ஐயா அப்படிம்பாங்க. என்ன நடிப்புப்பா, உலக மகா நடிப்பு. மனுஷங்க ஏமாந்தல கத்தரை ஏமாந்துருவாரா? சொல்லுங்க, ஏமாற மாட்டார். எல்லாரையும் ஒன்று போல மதிக்க கற்றுக்கொள்ளணும். ஏழைகளோ இல்லாதவர்களோ வறியவர்களோ எளியவர்களோ மரியாதை கொடுக்க கற்றுக்கோங்க. கத்தர் அப்படிப்பட்டவர்கள் தெய்வமாய் இருக்கிறபடியினால நீ ராஜாவாய் இருந்து குடித்து கொண்டிருந்தால் விபச்சார வேசிதனம் பண்ண அநேக மனைவிகளை கட்டிக்கொண்டு, ஏன் நிறைய மனைவிகளை கட்டக்கூடாது? நிறைய மனைவி கட்டினா என்ன செய்யல, என்ன நீ நல்லா பார்த்துக்கல, உன்னை நீ நல்லா பார்த்துக்கல, என் வீட்டுக்கு வரல, உன் வீட்டுக்கு வரல, என் பிள்ளையை பார்க்கல, உன் பிள்ளையை பார்க்கல, இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு உனக்கு சரியா இருக்கும். ஆமாவா இல்லையா? சொல்லுங்க. இவன் எங்க நாட்டை பார்க்க போறான், இங்க இவன் எப்படி ஏழைகள் எளியவர்கள் வறியவர்கள் இல்லாதவர்கள் எப்படி பார்க்க போறாங்க? என் நாட்டு ஜனம் கஷ்டப்படுதுன்னு அவனுக்கு தெரியுமா? அவன் தேவை அவன் மனைவி பிள்ளைங்க, அவன் வாரிசு வம்சம், அவன் குடிக்க, அவன் வெறிக்க, அவன் என்ன செய்யறது பாவம் செஞ்சுட்டு இவன் பாட்டு சுத்திட்டு அலைவான். அந்த நாடு எப்படி இருக்கும்? ஒன்றுமில்லாமல் போய்விடும். செங்கோல் ஆட்சினா செம்மையான ஆட்சி, நன்மையான ஆட்சி, நீதி நியாயமுள்ள ஆட்சி தான் அங்க செய்யணும். நீ இப்ப சின்ன பையனா இருக்க, விவரம் இல்லாதவனா இருக்க, ஏனதானு இருக்கக்கூடாது. உன்னை ஆண்டவரே தெரிந்திருக்கிறார், உனக்கு எல்லாம் அவர் செய்வார், உனக்கு அவர் எல்லாம் புத்திமதி சொல்லி நடத்துவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனாலும் நீ ஏனோதானு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அதனால ஸ்திரீகளுக்கு உன் பலனையும் கொடுக்க கூடாது, திராட்சரசம் மதுவான இருக்கவே கூடாது. அது மாத்திரமல்ல, ராஜாக்களுக்கு மட்டும் சொல்லாம இந்த அம்மா யாருக்கும் சேர்த்து சொல்லுது, பிரபுக்களும் குடிக்க கூடாது. அப்ப பிரபுக்களும் அநேக ஸ்திரீகளை படைக்க கூடாது, பிரபுக்களும் விபச்சார வேசனம் பண்ணக்கூடாது, குடிக்கிறவங்களாய் என்ன செய்யக்கூடாது. ராஜாக்கள் பிரபுக்களும் இருக்கக்கூடாது. உன் அமைச்சரவையில் இருக்கிற, இப்ப சொல்ற மாதிரி சட்டசபையில் இருக்கிற எம்எல்ஏ எம்பிக்கள் மாதிரி அன்றைக்கு ராஜ அமைச்சரவையில் ராஜா உட்கார்ந்துருக்கிற அமைச்சரவையில் என்ன செய்யணும், பிரபுக்கள் இருப்பாங்க, மந்திரிமார்கள் இருப்பாங்க, ஆலோசகர் இருப்பாங்க. அவங்களே எப்படி இருக்கணும், குடிகாரங்களா இருக்கக்கூடாது. உன் ஆட்சியின் கீழே இருக்கிறவங்க அப்படி என்ன செய்யக்கூடாது. உன் தகப்பனுடைய ஆட்சியில் அப்படித்தான் ஆளை வச்சிருக்கிறாரு, அதே போல உன்னுடைய ஆட்சியிலையும் அப்படித்தான் இருக்கணும்னு புத்தி போய் சொல்றாங்க. நீ சரியா இருந்து உன் பிரபுக்கள் சரியில்லைன்னா உன் பேர் கட்டுவிடும், ஆட்சி கட்டுவிடும், ஜனங்களுடைய நிலைமை பரிதபிக்கப்பட்டதா மாறிவிடும் பத்தி சொல்லுது அந்த அம்மா. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமா, பாரபட்சம் பார்க்காத. உன் பிரபுக்களும் அப்படி நல்லவர்களா இருக்க வேணும், அப்படித்தான் நீதி உள்ள ஆட்சி செய்ய முடியும் அப்படி சொல்லி அந்த அம்மா புத்திமதி சொல்லுது. சொல்லிட்டு பாருங்க, அப்போ உன் வாயை குடிக்கிறதுக்கு திறக்காத. எதுக்காக திறக்கணும்னு அந்த 8வது வசனம் 9வது வசனத்தை வாசிங்க. ஊமையனுக்காகவும்னா வாய் பேச முடியாதவனுக்காக நீ அவன் வாயா இருந்து அவனுக்காக நியாயம் பேசணும், நீதி செய்யணும்னு சொல்றாரு. திக்கற்றவர்கள், வழியில் வாழ தெரியல, வறுமையிலும் எளிமையிலும் குறைவிலையும் கொஞ்சத்திலும் தள்ளப்பட்டவர்களாய் கீழானவர்களாய் அற்பமானவர்களாய் யாராலும் ஒரு பொருட்டாய் எண்ணப்படாதவர்களாய் இருக்கிற அப்படிப்பட்ட ஜனங்களுக்காகவும் நீ என்ன செய்யணும், உன் வாய் அவர்களுக்காகத்தான் திறக்க வேண்டும். ராஜாவாகிய நீ அந்த வாயை அதற்காக மாத்திரம்தான் நீ திறக்க வேணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதற்காக உன் வாயை திறந்து நீ நீதியாய் நியாயந்திருக்க வேண்டும். சிறுமையும் எளிமையுமானவனுக்கு நீ என்ன செய்யணும், நியாயம் செய்யணும். அப்படிப்பட்டவங்களுக்கு நீ என்ன செய்யணும், நியாயம் செய்யணும். இதற்காக மாத்திரம்தான் உன் வாயை திறக்க வேண்டும். வீணானவளை பேசுகிறதுக்கோ, விருதாவானவளை பேசுறதுக்கோ, கிண்டல் கேலிகளை பேசுகிறதுக்கோ,
நேர போக்குக்கு எதையோ கண்டதை பேசுகிறதுக்கோ அல்ல. ஏழைகளும் எளியவர்களும் இல்லாதவர்களும் வலியவர்களுக்காக என்னவோ வாய் என்ன செய்யணும்? நீ திறக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்படி நீ நீதி செய்ய வேண்டும். நீதி மன்னர்கள், நீதியாய் நியாயம் செய்தவர்கள் எத்தனையோ பேர் இந்த தேசங்களிலே உண்டு. எத்தனையோ சரித்திர புருஷர்கள் நாம் பார்த்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்படி நீ உன் வாயை திறக்கணும். அப்படி நீ நியாயம் செய்யணும். இப்படி ராஜாவா இருக்கணும். அப்போ குடியை குறித்து அந்த அம்மா சொல்லுது 6வது வசனத்தில், மடிந்து போகிறவனுக்கு மதுபானத்தையும், மடிந்து போகிறவன் சாகிறவனுக்கு எனத்தை கொடு, சாக போறவனுக்கு எனத்தை கொடு, மது அந்த கொடு. அவன் சாக போறான், குடிக்கிறவன் சாவான், சாகிறவன் குடிக்கிறான். குடிக்கிறவன் சாவான், சாகிறவன் என்ன செய்யறான்? குடிக்கிறான். நீ வாழன்னு நினைக்கிறவன், நீ ஆளன்னு நினைக்கிறவன், நீ 4 பேருக்கல்ல இந்த தேசத்துக்கு நல்லது செய்ய நினைக்கிறவன், நீ இதை என்ன செய்யக்கூடாது. அது மாத்திரமல்ல, மனம் கசந்தவர்களுக்கு திராட்சை ரசத்தை, மனம் கசந்து போயிருப்பாங்க, வாழ்க்கையில விரக்தி, வாழவே பிடிக்கல, அப்படி இருக்கிறவங்க என்ன திராட்சை ரசம் கொடுங்கன்னு அந்த அம்மா சொல்லுது. அவன் குடித்து தன் குறைவை மறந்து வருத்தத்தை அப்புறம் நினையாம இருக்கிறதுக்கு அவன் என்ன செய்யட்டும்? திராட்சை ரசத்தை அவன் அருந்தட்டும். அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. நீ என்ன செய்யக்கூடாது? குடிக்கக்கூடாது. அவன் ஒன்றுமில்லாதவன், பேலியால், அவன் சாக போறவன், அவன் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாதவன், தனக்கே பிரயோஜனம் இல்லாதவன் குடிப்பான். அப்படி சொல்லி அந்த அம்மா சொல்லுது. ஒன்றுக்கும் உதவாதவன், பிரயோஜனம் இல்லாதவன், யாருக்கும் அவனுக்கே அவன் பிரயோஜனம் இல்லாதவன் குடிகாரனாக இருப்பான். குடிகாரன் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாதவனாக இருப்பான். அப்படிங்கிறது அந்த அம்மா சொல்லுது. சொல்லிட்டு என்ன செய்ய, இந்த பிரபுக்கள் இப்படி இருக்கிற வேண்டும் என்று சொல்லி அந்த அம்மா என்ன செய்ய புத்திமதிகளை சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஒரு ராஜாவா எப்படி இருக்கணும்? அமைச்சரவையில் அரசாங்கம் எப்படி, பிரபுக்கள் எப்படி இருக்கணும்? நீ எப்படி நீதியாய் ஆட்சி செய்ய வேண்டும்? இவள் பச்சைவாள் ஒரு குணசாலியான ஸ்திரீயாக வாழ்ந்திருக்க வேண்டும். முன்னாடி எப்படி இருந்தாலும் பின்னாடி கர்த்தரை முழுமையாக ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக வைராக்கியமாக வாழ்ந்து அவருக்கு ஒரு குணசாலியான ஸ்திரீயாய் இருந்து தாவீதுக்கு ஒரு முதுகெலும்பை போல் இருந்து அவன் நல்லாட்சி செய்யறதுக்கு அவர் பக்கபலமாய் துணையாய் இந்த பச்சைபால் இருந்திருக்கிறார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். இவள் ஒரு குணசாலியான ஸ்திரீ. இவள் புத்திமதிகளும் ஆலோசனை சொல்லி மட்டும் விட்டுட்டு ஒதுங்கி போறவளாய் இல்லை. அது சாலமோனுடைய அரசவையில் இந்த அம்மா என்ன செஞ்சுட்டு இருந்துச்சு? சிங்காசனம் போட்டு அவங்க அம்மா அவங்க கூட சாலமோன் ராஜா உட்காந்து, ராஜா பக்கத்தில் இந்த அம்மா பச்சைபால் அம்மா உட்கார்ந்து இருந்துச்சு. இது ஒரு ஆலோசனை சொல்லுகிறதாய், புத்திமதி சொல்லுகிற அமைச்சரவையில் ஒரு முக்கியமான ராணியாய், மகாராணியாக உட்காந்துக்கிட்டு என்ன செஞ்சு கூட உட்காந்து மகனுக்கும் ஆலோசனை சொல்லி கொண்டிருந்தது. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அதற்கு சோத்திரம். ஒரு வசனம் கூட இருக்கு பாருங்க. தன் தாய்க்கும் என்ன செய்தானாம்? ஒரு சிங்காசனத்தை போட்டு அவன் வைத்திருந்தான்னு ஒரு வசனம் இருக்குது. சோத்திரம். மறுபடியும் அதாவது சொன்னால் அதோனியா ராஜாவுக்கு சாலமோனுக்கு விரோதமாக அவன் செய்யும் பொழுது என்ன செய்யறோம்? உடனே இந்த அம்மா சொல்லும், சாலமோனுக்கு ஆலோசனை சொல்லிகிட்ருக்கோம். அந்த காரியங்களில் பக்கத்தில் தன் தாயாருக்கும் ஒரு சிம்மாசனத்தை போட்டு தன் அருகிலே என்ன செய்தானா அமர வைத்தான் என்று சொல்லி இருக்கும். இந்த பச்சைபால் அம்மா ஆலோசனை சொல்லிட்டு அப்படியே ஒதுங்கிறதாய் இல்லை, ஒதுங்கிறதாய் மட்டும் அந்த அம்மா இருக்கலை. தன் மகனோடு கூட சேர்ந்து அந்த அம்மா என்ன செஞ்சிச்சு? பயணம் செய்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஆட்சி, அந்த அமைச்சரவையில் இந்த அம்மா ஒரு பங்கு வகித்து அவனுக்கு எவ்வளவு உதவியாய் இருக்க முடியுமோ அவ்வளவு உதவியாய் என்ன செஞ்சிச்சுன்னா இந்த அம்மா இருந்தது. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு தாய்மார்களும் தாம் பிள்ளைகள் செய்கிற காரியங்களில் எல்லாவற்றிலும் ஊன்றுகோலாய் கூட நின்று என்ன செய்யணும்? நம்ம உதவியாய் இருக்க வேணுங்கிற ஒவ்வொரு குணசாலியான தாயுடைய கடமையாய் இருக்குது. கணவனுக்கு எவ்வளவு வாழ்நாள் முழுக்கும் அந்த அம்மா நன்மை செஞ்சிச்சோ அதுபோல் தன் பிள்ளைக்கும் நன்மையானவைகளை அந்த அம்மா செய்கிறதுல ஒரு நாளும் அது தவறி போகவே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக.
கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 1 ராஜாக்கள் 2வது அதிகாரத்தில் 19வது வசனம். பத்சேபாள் அதோனியாவுக்காக ராஜாவாகிய சாலொமோனிடத்தில் பேசும்படி போனாள். பத்சேபாள் அதோனியாவுக்காக ராஜாவை சாலொமோனிடத்தில் பேசும்படி போனால், அப்பொழுது ராஜா எழுந்திருந்து அவளுக்கு எதிர்கொண்டு வந்து அவளை வணங்கி தன் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து ராஜாவின் தாயார் தன் வலப்புறமாக உட்கார அவளுக்கு ஒரு ஆசனத்தை வைத்தான். ராஜாவா இருந்தா எழுந்து தன் தாயாருக்கு வணங்கி அவளுக்கு வலது பக்கத்துல என்ன செய்யறான், அவனுக்கு வலது பக்கத்துல ஒரு ஆசனத்தை வச்சு அம்மாவை உட்கார வச்சு அவன் கௌரவப்படுத்துகிறான்னா, அந்த தாய் அவனுக்காக எவ்வளவு பிரயாசப்பட்டிருப்பாங்க. மறைவாகவும் இருந்து நேரடியாகவும் அவ்வளவு உதவிகளையும் ஆலோசனையும் மற்ற நன்மையான காரியங்களையும் அந்த தாயார் என்ன செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம் சுத்திரம். இப்படி அந்த அம்மா ரொம்ப உதவிகரமாக இருந்துச்சு. இப்போ இந்த நீதிமொழிகள் 31 பார்த்தீங்கன்னா புத்திமதி சொல்லும் பொழுது இப்பொழுது குடிக்கக்கூடாதுங்கிறத குறித்து விளக்கமாக சொல்லிட்டு அப்புறம் அநேக ஸ்திரீகளை படைக்கக்கூடாது, அது மாத்திரம் இல்லை விபச்சார வேசித்தனங்களை நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அப்போ குடிக்கக்கூடாது, சரி ராஜாக்களுக்கு பிரபுக்களுக்கு தகுதி இல்லை சொல்லிட்டீங்க, அப்புறம் விபச்சார வேசித்தனம் பண்ணக்கூடாது, அநேக பெண்களை படைக்கவும் கூடாது பிரமாணத்தின்படி, சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எப்படிப்பட்ட பெண்ணை நீ மனம் முடிக்கணும்னு சொல்லி கொடுக்குது. எப்படிப்பட்ட பெண்ணை மனம் முடிக்கணும்னு சொல்லி கொடுக்குது. உனக்கு மனைவியை வரப்போறவள் எப்படிப்பட்டவளாக இருக்கணும், குணசாலியான ஸ்திரியா என்ன செய்யணும் இருக்கணும்னு சொல்ல ஆரம்பிக்குது இந்த அம்மா. பார்த்தீங்கன்னா 10வது வசனத்திலிருந்து 31வது வசனத்து வரைக்கும் குணசாலியான ஸ்திரியை குறித்து அந்த அம்மா ஒவ்வொன்றாய் விளக்கி சொல்லுகிறது. 22 வசனம் இருக்குது. 22வது படைப்பாக பெண் படைக்கப்பட்டுக்கிறாங்க. மொத்த படைப்பில் கடைசி படைப்பு யாருன்னா பெண்ணு தான். 22வது படைப்பு யாரு? பெண். படைப்பின் பூரணம். 22 என்ன அர்த்தம்? படைப்பினுடைய பூரணம், ஒரு நிறைவு. அல்லேலூயா. அப்படி ஒரு நிறைவு தான் அந்த பெண்ணுன்னு சொல்லி அந்த 22 வசனத்தில் சொல்லுது. எபிரேய எழுத்துக்கள் மொத்தம் 22 தான் இருக்குது. எபிரேயனுடைய இங்கிலீஷுக்கு எத்தனை எழுத்து இருக்குது? 26 எழுத்து இருக்குது. அது மாதிரி எபிரேய எழுத்து எத்தனை இருக்குது? 22 எழுத்து இருக்குது. அது சங்கீதம் 119 என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆலெஃப் டெலெஃப் ஹே அவ்யோட் அப்படி என்ன செய்யும், அந்த 22 எழுத்தும் வந்திருக்கும். சங்கீதம் 119 போய் திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வீட்டில் போய் பாருங்கள். மொத்தமே எபிரேய எழுத்து 22, பெண் படைப்பின் பூரணம். அந்த குணசாலியான சிறிய இந்த 22 எழுத்தை வச்சு என்ன செய்யுது அந்த அம்மா அகர வரிசையில் சொல்லிக் கொடுக்குது பையனுக்கு. குணசாலியான சிறி எப்படி இருப்பான்னு எந்த வரிசையில் சொல்லிக் கொடுக்குது? அகர வரிசையில் சொல்லிக் கொடுக்குது. அல்லேலூயா சொல்லுங்களேன். சுத்திரம். புலம்பலும் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற அதிகாரங்கள் அகர வரிசையிலேயே சொல்லப்பட்டிருக்கு. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். எல்லா அதிகாரமும் 22 வசனத்தோட முடியும். ஒரு அதிகாரம் மட்டும் 66 வசனத்தில் முடியும். அதையும் 22 3 பிரிக்க முடியும். அகர வரிசையில் ஆனா அவனா ஈனா ஈனா சொல்ற பார்த்தீங்களா அகர வரிசை. அந்த மாதிரி ஏபிசிடி சொல்ற பார்த்தீங்களா அந்த வரிசை. ஏ பார் ஆப்பிள், பி பார் பால், சி பார் கேட் அப்படி சொல்ற பார்த்தீங்களா அந்த அகர வரிசையில் இந்த அம்மா என்ன செஞ்சிருக்கு? குணசாலியான சிறி, ஒரு விலை உயர்ந்த பெண், குணசாலியான சிறி எப்படிப்பட்டவன்னு அந்த அம்மா எழுதி சொல்லி கொடுக்குதாங்க. இந்த அகர வரிசை முறையில் சங்கீதக்காரன் தாவீது என்ன செஞ்சிருக்கிறார்? சங்கீதம் பாடி இருக்கிறார் அகர வரிசையில். தன் வயது முதிர்ந்த காலத்தில் என்ன செஞ்சிருக்கிறார்? அவர் அகர வரிசையில் சங்கீதம் பாடி இருக்கிறார். அந்த சங்கீதம் பார்த்தீங்கன்னா சங்கீதம் 25 அகர வரிசையில் பாடப்பட்ட சங்கீதம். அது தாவீது பாடின சங்கீதம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த ஆதியாகமம் யாத்திராகமம் அட்டவணை இருக்கு பார்த்தீங்களா, அதை படிக்க முடியாதனால அது பாட்டா படிப்பாங்க தெரியுங்களா? அதை பாட்டா எழுதி பாட்டா என்ன செய்வாங்க? படிப்பாங்க. பரமண்டல ஜபம் படிக்க முடியல, பரமண்டல ஜபத்தை பாட்டா என்ன செய்வாங்க? பாடி அப்படி மனப்பாடம் பண்ணுவாங்க. ஏன்னா இதெல்லாம் மறக்காது, ஈஸியாக எளிமையாக புரிஞ்சு கொள்ளும்படிக்கு இந்த அம்மா வாழ்நாள் போதனை, இதை ஒரு நாள் நீ மறந்துடவே கூடாது. இது இந்த அம்மா சும்மா சொல்லி கொடுத்தா இவங்க கற்றுக்கிற மாட்டான், கவனிக்க மாட்டான்னு சொல்லி இந்த அம்மா அகர வரிசையில் பாடுது. அதான் சொல்லி கொடுக்குது. அப்படி சொல்லி நம்ம தமிழில் ஆனா அவனான்னு வருது பார்த்தீங்களா? ஒவ்வொரு எழுத்தையும் சொல்லி அர்த்தம் சொல்லி இந்த பெண் இப்படி இருப்பா, அவனா இப்படி இருப்பா, ஈனா இப்படி இருப்பா அப்படி சொல்லி ஊனா
இப்படி இருப்பா அப்படி சொல்லி ஒவ்வொரு எழுத்தையும் சொல்லி இந்த பெண் இந்த எழுத்தின்படி அப்படி இருப்பாங்கன்னு இருக்கு. அல்லேலூயா. சுத்த தமிழ்ல ஆ அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பசு. ஒரே எழுத்து தான், ஆனால் என்னது? பசுன்னு அர்த்தம். ஆனா கிடையாது, ஆவண்ணா என்ன அர்த்தமா? பசு. ஆனாலே பசுன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு எழுத்துக்கும் அங்கே அர்த்தம், 22 எழுத்துக்கும் அர்த்தம் இருக்கு. 22 எழுத்துக்கும் ஒரு பொருள் இருக்குது. அந்த பொருள் அடிப்படையை வச்சு குணசாலியான ஸ்திரீ சொல்லுது. அந்த எழுத்தின் அடிப்படையில் அந்த குணசாலியான ஸ்திரீ வாழ்க்கையை குறித்து சொல்லுது. அவ இப்படி இருப்பா, இப்படி இருப்பா, இப்படி இருப்பா, இப்படி இருப்பான்னு சொல்லுது. அந்த அம்மா இவ்வளவு தெளிவா அக்யூரேட்டா அந்த குணசாலியான ஸ்திரீ குறித்து சொல்லுது. மகனுக்கு கற்றுக் கொடுக்குது. இப்படிப்பட்ட சிறிய உலகத்தில் கண்டுபிடிக்க முடியாது. அப்படி கண்டுபிடிக்கணும். நீ விலையேறப்பட்டவ, அவளை கண்டுபிடிச்சினா வாழ்க்கை விலை மதிக்க முடியாததா இருக்கும். ஏன்னா சொல்றான்னா, இந்த குணசாலியின் ஸ்திரீ ஏன் கல்யாணம் பண்ண சொன்னாங்கன்னா, பழைய கால வரலாறு நீங்க எடுத்து பாருங்க. நிறைய ஆட்சி பிடிக்கிறதுக்காக தன் கணவனையே என்ன செஞ்சிருவாங்க? விஷம் வச்சு. சொல்லுங்க, கணவனையே விஷம் வச்சு கொண்டுருவாங்க. ஜெயிக்க முடியாத மாவீரனா இருப்பாங்க அந்த ராஜா. அவன் எப்படியாச்சும் கொண்டு நான் ஆட்சியை பிடிக்கணும்னு என்ன செய்வாங்க? சொல்லுங்க, மருந்து வச்சு கொள்றதோ, மறைமுகமாக வச்சு தாக்கி கொள்றதோ, இப்படி என்ன நிறைய கொலை செய்கிற எத்தனை சரித்திரத்தில் இருக்குது. அத்தாலியாளுங்கிற ஒரு அம்மா இருக்குது, தான் சொந்த பேரனையே கொல்ல பார்க்குது. மகன் பிள்ளையவே அந்த பேரனை கொண்டு விட்டு இது ஆட்சிக்கு வரலன்னா அந்த பேரனவே கொல்ல போகுது. அது எப்படியோ அங்கே இருக்கிற ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? அதை எடுத்து ஒரு சிலர் ஒழிச்சு வச்சுறாங்க. அந்த என்ன செய்கிறாங்கன்னா, அந்த அத்தாலியருடைய மகளும் மக புருஷன் என்ன செய்கிறாங்க? தான் அண்ணன் பையனை என்ன செய்கிறாங்க? தம்பி பையனை ஒழிச்சு வச்சுறாங்க. இதை தேடி பார்த்துட்டு என்ன செய்ய போய் இது ஆட்சியை பிடிச்சி வயசான பாட்டி இந்த வேலை பார்க்குது. பேரனை கொண்டுட்டு ஆட்சியை பிடிக்க ஆசைப்படுறாங்க. ஆட்சி, அதிகாரம், சிங்காசனம், அந்த சேரு சாதாரணமானது கிடையாது. ரத்தம்னு பார்க்கறது ஒன்றும் பார்க்கறது எல்லாம் கொலை செய்கிற அளவுக்கு கொடூரமாக மாறிடும். அப்போ நீ ஏதோ ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டேன்னா உன் ஆட்சி நல்லா இருக்காது. குணசாலியான சிறிய கல்யாணம் பண்ணினா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும், உன் தேசமா நல்லா இருக்கும், உன் ஆட்சியும் நல்லா இருக்கும், நீயும் நல்லா இருப்ப. சாகுற வரைக்கும், நீ உயிரோட இருக்கிற வரைக்கும் அந்த பெண்ணு உனக்கு என்னதான் செய்வா? நல்லதை மட்டும்தான் செய்வா. அப்படின்னு யார் சொல்லிக் கொடுக்கறது? ஏதோ படிச்சுட்டோ ஏதோ தெரிஞ்சுக்கிட்டே சொல்லல. இந்த அம்மா சாகுற வரைக்கும் தாவீதுக்கு என்ன மட்டும்தான் செஞ்சிச்சு? உரியாவாகி தன் முதல் கணவனை இந்த தாவீதே கொண்டிருந்தாலும் இந்த அம்மா அவளுக்கு என்ன செய்யல? அந்த தாவீதுக்கு என்ன செய்யல? திரும்ப கல்யாணம் முடிக்குமா அந்த தாவீதுக்கு ஒரு கெடுதலும் செஞ்சிச்சா? செய்யவே இல்லை. சாகுற வரைக்கும் தாவீதுக்கு என்னத்தை தான் செஞ்சிச்சு? சாகுற கடைசி நிமிஷம் கூட ஆண்டவனே ஆண்டவனேன்னு தான் கூப்பிடுச்சு. அப்போ இப்படிப்பட்ட குணசாலியான ஸ்திரீ இருந்தா தான் உன் ராஜாங்கத்துக்கும் உன் எதிர்காலத்துக்கும் உன் வாழ்க்கைக்கும் உன் வம்சத்துக்கும் எந்த பிரச்சனையும் இந்த தேசத்து சனத்துக்கும் வராதுன்னு சொல்ல ஆரம்பிக்குது. சும்மா ஒன்று நீதிமொழிகள் எழுதி வச்சுட்டு பொய்யரலை. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமை. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இப்படி சாலமோனுடைய வாழ்க்கையில் பச்சைவால் குடித்த போதனைகளும் ஆலோசனைகளும் அநேகம் உண்டு. விசேஷமாக குணசாலியான சிறிய குறிச்சு என்ன செஞ்சிருக்குது? இந்த அம்மா அக்கு வேற ஆணி வேற ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொன்றையும் புட்டு புட்டு வச்சு அந்த அம்மா என்ன செஞ்சுருக்கிறாங்க? தெளிவாக எழுதி வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு எழுத்துக்கும் அர்த்தம் உண்டு, ஒவ்வொரு வசனத்துக்கும் அர்த்தம் உண்டு. அப்படித்தான் ஒரு குணசாலியான ஸ்திரீ. எபிரேய எழுத்துன்னு 22 எழுத்து அர்த்தங்களை ஒன்னா சேர்த்தா அந்த குணசாலியான ஸ்திரீயின் உருவம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட விலையேறப்பட்ட ஸ்திரீ கண்டுபிடிக்கிறது எப்படி? அவள் எப்படிப்பட்டவள்? அவள் எப்படி இருப்பா? அவள் எதையெல்லாம் செய்வா? இன்னைக்கு குடும்ப பெண்ணா இருக்கிற நீங்க ஒவ்வொருத்தரும் அறிஞ்சிக்கிற வேண்டியது, நீங்க எப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு கணவரும் புரிஞ்சுக்கிற வேண்டியது, ஏன் மனைவி எப்படியெல்லாம் இருப்பாங்க, எப்படியெல்லாம் இருக்கணும், அவங்களுக்கு என்னெல்லாம் நான் செய்யணுங்கிறத குணசாலியான ஸ்திரீயை குறித்து பார்க்க ஏசப்பா நமக்கு உதவி செய்வாராக. வரும் நாட்களில் வருகிற வாரங்களில் ஒவ்வொரு வசனங்களாக நாம் தியானிக்க ஏசப்பா நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நாம் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.